அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி குழந்தைங்களுக்காக 1 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் ஃபுட் சார்ட் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஒரு ரெக்வெஸ்டட் வீடியோங்க. சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஃபுட் சார்ட் வந்து எப்படின்னு சொல்லி கேட்டு. இது வந்து 1 year to 5 years வரைக்கும் இந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த வீடியோவில் வந்து நான் எந்தெந்த ஃபுட்டு எந்த டைமில் எந்த ஏஜுக்கு கொடுக்கணும்னு சொல்லிடுறேன். அதோட டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸாக ஏஜ் அப்புறம் டைம் எந்தெந்த வீடியோவோட லிங்க்கு எல்லாமே டீட்டெயிலாக கொடுக்குறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஏற்கனவே பேபி ஃபுட்ஸ்லாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன், அதனால தான். முதல்ல வந்து குழந்தைங்க காலையில் எந்த டைமில் எந்திரிப்பாங்கன்னு தெரியாது. அவங்க எந்திரிச்ச உடனே இந்த ஃபுட்டை கொடுக்கலாம். இது வந்து அவல், அதுக்கப்புறம் வாழைப்பழம் அந்த மாதிரி வச்சு செய்கிறது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். தினமும் காலையில் குழந்தைங்க எந்திரிச்ச உடனே முகம் கழுவி, பல் இருக்க குழந்தைங்கன்னா பல் தேய்க்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க. முதல்ல தண்ணி குடித்த பிறகு இந்த ஃபுட்டு செஞ்சு கொடுங்க. இது வந்து 1.5 வயசு போல் கொடுக்கலாம். 1 வயசு குழந்தைங்களுக்குன்னா ஃபுல்லாக மேஷ் பண்ணிவிட்டு கொடுங்க. பல் இல்லைன்னா, பல் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கொடுங்க. எல்லா குழந்தைங்களுமே சாப்பிட்லாம். 12 வயசு வரைக்குமே இந்த ஃபுட்டு சாப்பிட்லாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பிஸ்கட் வந்து நாட் குட் ஃபார் ஹெல்த்துன்னு சொல்லி. ஆமாங்க, ஆனால் பிஸ்கட் வந்து நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலான்னு தான் நான் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். அதுக்கு பதில் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் ஏதாவது சேர்க்கணுன்னாலும் நீங்கள் பியூரி பண்ணி சேர்த்துக்கலாம். சுகர் வேணான்னு நினச்சிங்கனாலும் ப்ரௌன் சுகர் இல்லை வெல்லம் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நீங்கள் ரெகுலராக என்ன குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி அவல், அதுக்கப்புறம் இந்த மில்க் பவுடர், வாழைப்பழம் நீங்கள் இஷ்டப்படி சேர்த்துக்கலாம். இதில் இந்த வீடியோவோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேங்க. டைமோட மாதிரி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது செகண்ட் ஆப்ஷனல். இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணி வச்சு மார்னிங் தூங்கி எந்திரிச்ச உடனே இதையும் கொடுக்கலாம். ஒரு 10:30லேருந்து 11:00க்குள்ளே இந்த ஃபுட்டு செஞ்சு கொடுங்க. இது நல்லா உடம்பு வந்து வெயிட் கூடும், ரொம்பவே ஹெல்த்தி. இதை செஞ்சிடலாம். 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே குழந்தைங்களுக்கு சாதம் கொடுத்து பழக்கம் பண்ணுங்கள். வீட்டில் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதையே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து பழக்கம் பண்ணணும். பல் வராத குழந்தைங்களுக்கு வந்து பியூரி மாதிரி சாதம் வந்து தயிர் சாதம், பால் சாதம் அந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ண சாதங்களாக கொடுக்கலாம். அதோடு நான் வந்து ஒரு கஞ்சி தண்ணி வச்சு வெஜிடபிள்ஸ்லாம் வேக வச்சு மேஷ் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் மத்தியான டைமில் பல் வராத குழந்தைங்களுக்கு கொடுங்க. பல் வந்த உடனே குழந்தைங்களுக்கு சாதம் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக பழக்கம் பண்ணிவிடுங்க. நாம் சாப்பிடும்போதே அவங்களையும் பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட கொடுத்தோம்னா அவங்களுக்கு பழக்கமாயிரும். மத்தியானத்தில் சாதம் கொடுத்து பழக்கம் பண்ணால் அது ரொம்ப நல்லது. எல்லா குழந்தைங்களுக்குமே அந்த மாதிரி பல் வந்த உடனே பழக்கம் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இதுதான் இந்த கஞ்சி சாதமும் அப்புறம் வெஜிடபிள்ஸும் வச்சு அப்லோட் பண்ண வீடியோவோட ப்ரொஃபைல் பிக்சர். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு பிறகு தூங்கி எந்திரிக்கட்டும். தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த ஃபுட்டை கொடுங்க. இது வந்து நம்ம மார்னிங் 10:30க்கு கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணது. அதையே நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செஞ்சுட்டு மார்னிங் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை கொடுக்கலாம். நல்ல வெயிட் போடுவாங்க. இதை சாப்பிட்டு கொடுங்க. அதுக்கு பிறகு நல்லா விளையாடட்டும். விளையாடி முடித்த பிறகு ஒரு 6 மணிக்கு போல் இந்த ஃபுட்டு கொடுங்க. கேழ்வரகு மாவு கஞ்சி. அது வந்து பல் வராத குழந்தைங்களுக்கு கொடுங்க. பல் வந்த குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் போல் கொடுக்கணும் இல்லையா, அதனால் இந்த எக் வச்சு நான் ஒரு வெஜிடபிள் ஐட்டம் ஸ்நாக் மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை கொடுங்க பல் வந்த குழந்தைங்களுக்கு. இதுவும் ரொம்ப ஹெல்தி தான். எக்கு வச்சு அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய வந்து நம்ம பேபி ஃபுட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தோம்னா தான் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் நிறைய ஹெல்தி பேபி ஃபுட்ஸாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேங்க. இது வந்து ஒரு 6 o'clock 6:30 அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு பிறகு நைட் டின்னர் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு இடைவெளி கரெக்டாக இருக்கும். அதுக்கு பிறகு நைட்டு ஒரு 8:30லேருந்து 9 மணிக்குள்ளே இந்த சப்பாத்தியை வச்சு ஒரு பேபி ஃபுட் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை கொடுங்க.
தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் நடுவில் கொடுங்க. இந்த சாட் மாதிரி குழந்தைங்களுக்கு பேபி ஃபுட் கொடுங்க. ஒரு தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றியே கொடுங்க. இந்த மாதிரி இதை ஃபுட்டெல்லாம் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. கண்டிப்பாக நல்ல வெயிட் கூடி வருவாங்க. அதோட நல்ல ஹெல்த்தியாகவும் ஆக்டிவாகவும் இருப்பாங்க. இதே மாதிரி நீங்கள் ஃபுட் சாட் கண்டினியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கே நல்ல குழந்தைங்களோட வெயிட்லேயும் அவங்களோட ஆக்டிவ்லேயும் ஹெல்த்லேயும் டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.